பிரியா, என்னம்மா மணக்குது? கருவாடு செஞ்சப்பா இன்னைக்கு. என்ன கருவாடுமா? என்ன கருவாடுனா நெய் கருவாடு. நெய் கருவாடு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வணக்குவோம். இன்னைக்கு வந்து சும்மா மிளகாத்தூள் போட்டு இன்னைக்கு எண்ணெயில பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு வந்து எப்படின்னா, நேத்து வந்து என்ன தெரியுங்களாச்சு, நேத்து வந்து விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோமா, காலையில ஃபுல்லா ஹெவியான சாப்பாடுன்னு சொல்லிட்டு மதியானம் பாப்பாவும் சாப்பாடு வச்சு ரசம் வைக்க சொன்னோம்னா, பாப்பா என்ன பண்ணுச்சு, ரசம் கம்மியா வச்சிருச்சு, சாப்பாடு அதிகமா வச்சிருச்சு. நைட்டு வந்து இட்லியும் தக்காளி குருமா வச்சு நைட் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு மீதியான காட்டி இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு. இங்க பாருங்க, நிறைய மீதி ஆயிடுச்சு. அதனால பழைய சாப்பாடு, அதுக்கு வந்து கருவாடு. ஓ சூப்பர். அப்புறம் சாப்பாடும் வச்சிருக்கேன், சுடு சாப்பாடும் வச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன். அப்புறம் தம்பி கருவாடு சாப்பிட மாட்டான்னு சொல்லி தம்பிக்கு முட்டை. செம்ம. சாப்பிடலாமாப்பா? பிரியா, பழைய சோறு வெய்ய காலம் வந்தனா போட்ட சூப்பரு. இதுக்கு வந்து கருவாடு விளக்கி வச்சிருவாரு. அடரா, இப்ப சாப்பிட்டு எப்படி இருந்து உங்களுக்கு சொல்றேன். சரியா? வேற வச்சுட்டு பழைய சோறு எடுத்து அப்ப சாப்பிட்டு இந்த கருவாடு எடுத்து செம. மதிய சாப்பாடு சூப்பர். இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு சூப்பரா இல்லையா? ஓ, மத்ததெல்லாம் செஞ்சா சூப்பரா இல்ல, பழைய சாப்பாடு சூப்பரா இருக்கா? வேற லெவல். இன்னைக்கு மதியம் வெய்ய காலம் ஆயிட்டா இப்படிதாப்பா இருக்கணும். இன்னும் நல்லா இருக்குமா? நீ வந்து மிஷின்ல உட்காந்து தைச்சிட்டு வந்தா மதியானத்துக்கு இந்த மாதிரி வாரத்துல ஒரு 2-3 நாளைக்கு கொடுத்தாலுமே சூப்பரா இருக்கும். சூப்பரா. டெய்லி அப்ப மதியம் பழைய சோறு வச்சிருவோமா?